Hello friends, welcome to JBSM Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா ஸ்நாக்ஸ் ரெசிபி உப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம 2 கிளாஸ் இட்லி அரிசி சேர்த்துக்க போறோம். இந்த கிளாஸ் அளவுக்கு நான் இன்னைக்கு 2 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட டைம் இல்லைனா நீங்கள் 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊறின பிறகு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், இந்த பதத்துக்கு இருக்கட்டும். அப்போ தான் உப்பு உருண்டை நல்லா டேஸ்ட்டாக வரும். இதுக்கு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு, அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பருப்புக்கு கடலைப்பருப்பு அப்புறம் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சோல வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 3 வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, கண்ணாடி பதலுக்கு வந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சால மாவு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறின பிறகு இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக கூட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். நீங்கள் ஸ்டீமரில் கூட செஞ்சலாம். எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம வச்சிடலாம், நல்லா வெந்துடும். இப்போ இது ஒரு ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்னா 20 மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட உப்பு உருண்டை ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா JBSM குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.